அவன் மேல தேவனுடைய அழைப்பு பாருங்க. 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம யூதா வீட்டுல அந்த தமஸ்கு பட்டணத்துல இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க போய் ஒரு அனனியாங்கிற ஒரு சீசன் கிட்ட பேசுறாரு. சீசன் கிட்ட சொல்றாரு, யூதா வீட்டுல சவுலுங்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, நீ போய் ஜபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான் அப்படின்னு யார்கிட்ட பேசுறாரு? அனனியா கிட்ட தேவன் சொல்றாரு. இந்த அனனியா கம்முன்னு இருக்க வேண்டியதான். அவன் என்ன சொல்றான், அவன் ரொம்ப பொல்லாதவன். ஆண்டவரை, உங்களை பின்பற்றி வர்ற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கொலை செய்யறதுக்கு அவன் ஜபாலயத்திலேயே போய் நிருபங்களை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு போய் நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு பார்வை கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா நமக்கு என்னங்கிற மாதிரி பேசுறான். அப்ப தேவன் சொல்றாரு, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. அவன் எனக்காக பாடுபட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. என்னை பத்தி நற்செய்தி சொல்ல வேண்டிய காரியங்கள் இந்த பூமியில நிறைய இருக்குது. அதனால நீ செய்ய வேண்டியதை போய் செய். அவன் இப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அனனியா கிட்ட. சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ போய் ஜபம் பண்ணு, அவன் பார்வை அடைஞ்சிருவான். உடனே இவன் தேடி அட்ரஸும் கொடுத்து, நேர் தெருவுல நீ போ, அங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்ப இவன் போய் அனனியா போய் ஜபம் பண்ணும் பொழுது அந்த சவுல் பார்வை அடைஞ்சான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொலை செய்யணும்ட்டு நிருபங்களை வாங்கி போனவன் தாமதமின்றி இயேசு கிறிஸ்துடைய நற்செய்திய எருசலேமுல முழு தேசத்துக்கு சொல்லும்படி அவன் கிளம்பி போனான். அவன் தாமதமே பண்ணலையா பாருங்க. 9:20 அப்போஸ்தலர் 9:20 அந்த வசனம் இருக்கும். எந்தவித தாமதமும் இல்லாமல் அவன் கிறிஸ்துவின் நற்செய்திய சொல்ல புறப்பட்டு போனானா. அப்ப அவங்களுடைய இருதயத்தை தேவன் பாக்குறாரு. ஒரு ஆளு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறாரு. அவங்கள போய் அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அப்ப ஒவ்வொருத்தரையும் தேவன் இப்படிதான் என்ன பண்றாரு, கூட்டிட்டு வர்றாரு அவருடைய வேலையை செய்யறது. அப்ப உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. சும்மா தேவன் நம்மளை என்ன பண்ணல, இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு உங்களை உட்கார்றதுக்கு அவரு சும்மா கூப்பிடல. வெறுமனே போறதுக்காக அல்ல. உங்க ஒவ்வொருத்தர் மேல தேவனுடைய அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை செய்யறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், மோசமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்த்து உங்களை தேடி வர்றாரு. இந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருங்கிற வசனம் அது நிறைவேறுது பாருங்க.